Hello, folks. I'm Adityan, and in this project, I explored how health awareness can create real impact in our society. To understand this deeply, I collaborated with Skyone Trust, an NGO led by Director M.S. Jairani, known for his commitment to community welfare and healthcare education. So, let us go into the video. Non governmental organizations, commonly known as NGOs, play a vital role in shaping our society. They work independently from the government and focus on addressing social, economic, environmental, and health related issues that directly impact people's lives. NGOs act as a bridge between communities and essential services, ensuring that support reaches even most vulnerable groups. Across the world, NGOs contribute in areas such as healthcare, education, women and child welfare, disability support, environmental sustainability, and disaster relief. By working through volunteers, social workers, and community networks, they identify real problem at grassroots level and create meaningful long-term solutions. Sky One Trust is dedicated social service organization committed to improving community health, supporting vulnerable population, and creating opportunities for social upliftment. From the image, it is clear that trust plays an active, compassionate role in organizing medical camps. This trust is run by Ms. J. Rani, and the trust collaborates with reputed institutions such as G. Kupsami Naidu Memorial Hospital, bring qualified medical professionals together. Also, tie-ups with Thayagam and Star Special School. இங்கே இப்போ என்ஜிஓ ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க அந்த ட்ரஸ்ட்டு பேர் ஸ்கை ஒன் ட்ரஸ்ட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் கேம்பெயின்லாம் அப்போ வந்து ட்ரஸ்ட்டோட முக்கியமான மோட்டிவேஷனே விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் தான். இப்போ விமன்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்ப் போடணும், ஐ கேம்ப் மற்றதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாமே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பெண்களுக்கு காமனாக வர பிரச்சனை என்ன அப்படின்னா பிரஸ்ட் கேன்சரும் யூட்ரஸ் கேன்சர் தான். ஸோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பில்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீ செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இஸ்லாமி நகர் ஹாஸ்பிட்டலோட அனுப்பப்பட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஃப்ரீயாக செக் பண்ணாங்க. இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடங்களில் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பேர் வந்து யூட்ரஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி 2 பேருக்கு பிரஸ்ட்டில் கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஃப்ரீயாக மெடிடேஷன்ஸ் வந்து இஸ்லாமி நகர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் வைஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். சில்ட்ரன்ஸுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போகிறோம். கவர்மெண்ட்டில் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண் தெரியாத குழந்தைங்க, ஆட்டிசம் சைல்ட்ஸு, அப்புறம் நிறைய குழந்தைங்க நிறைய குழந்தைங்க வீடுகளுக்கு போய் அந்த குழந்தைங்கள பார்க்குறது, அந்த குழந்தைங்க கூட பேசுறது. அதிகமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து யாருமே பேசி அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. சரி நம்ம வந்து நிறைய நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஹெல்த் வந்து விமன்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம வந்து நீங்கள் கேம்பெயின் பண்ணும்போது அதில் சேலஞ்சஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சேலஞ்சஸ் அதாவது இப்போ வந்து யூட்ரஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம நடத்துகிறோம். இப்போ யூட்ரஸில் வந்து ஒரு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஏரியாவில் பெண்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ திடீர்னு கேன்சர் இருந்தால் நீங்கள் இல்லாததே இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிட்டீங்கன்னா உங்களுடைய இதுக்காக நீங்கள் கணக்காட்டணுன்றதுக்காக எங்களுக்கு இல்லாத ஒரு வியாதியே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்காத மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஒரு 1/2 hour ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கூப்பிட்டீங்க இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதாவது பண்ணுவீங்க. ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து 6000 rupees நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க வந்து பேஷண்ட்டை பிடிக்கிறதுக்காக இருக்காங்க,
இவங்களுடைய ஆதாயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் பயந்துட்டு வரவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை புரிய வச்சு இல்லைங்க இதுதான் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அதுக்கு உடன்படவே மாட்டாங்க. இப்போ அந்த குரூப்லேயே ஒரு 4 பேருக்கு யூட்ரஸ் கேன்சர் இருக்குது, யூட்ரஸ் கேன்சர் அந்த கிருமி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மற்றவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரியாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு அப்படியே இருந்துருந்துருக்கலாம். இது தெரிஞ்சவொடனே நம்மளுக்கு மன அளவோட பாதிப்பு வருது அப்படி இப்படின்னு அதுதான் அந்த படிக்காத நிறைய பேருக்கு வந்து அந்த பயம், படிக்காத மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மளுக்கு கஷ்டம். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பெரிய சேலஞ்சஸ்லாம் ஒன்றும் நம்ம வந்து மற்றவங்களோட எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ராக்ட் பண்ணாமல் போகாமல் நம்ம பாட்டுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ரூட் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற அறக்கட்டளைகளும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் மெயினாக சொல்லணும்னா தாய்மை அறக்கட்டளை, அவங்க வந்து நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ் கூட எனக்கு ஏற்படும். என்னோட ஃப்ரெண்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு நீங்கள் இதுக்கு அவேர்னஸும் கல்ச்சரல் இஷ்யூஸும் இருக்கணும். அவேர்னஸ் இல்லாதனால தான். ஆமாம் ஆமாம், படித்தவங்களே வர மாட்டாங்க. யூட்ரஸ் வந்து உங்களுக்கு செக் பண்ணுறோம், பிரஸ்ட் கேன்சர் இருக்கா, யூட்ரஸ் கேன்சர் இருக்கான்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு அதை செக் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்குள்ளே ரிசல்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மெடிக்கேஷன்ஸ் தேவையோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் படிக்காதவங்க மட்டும் இல்லை, படித்தவங்களே பயப்படுவாங்க. ஐயோ அதை நம்ம போய் ஏன் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பார்த்துக்கலாம், இப்போ நல்லா தானே இருக்குது அந்த மாதிரி பண்ணுவாங்க. வரதுக்கு முன்னாடியே நம்மளை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அந்த கிருமி வந்துச்சு அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே வரவே வராது. 3 வருஷத்துக்கு அப்புறம் அது கேன்சராக, 3 வருஷமோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அது கேன்சராக அது மாறும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ கேன்சர்லாம் சைலண்டாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜில் தான் சில பேருக்குலாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து கையில் எடுக்கணும். சரி ஓகே, இப்படி ஒரு ஏன்னா பெண்களுக்கு பேசிக்காகவே இது வந்து காமனாக வந்துட்டு இருக்குங்க அந்த ப்ராப்ளம். அதுதான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஒரு சேலஞ்சை தவிர மற்றபடியெல்லாம் எந்த சேலஞ்சஸ் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ஜிஓ வச்சுருக்கீங்க, இதை வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். இதுதான் இப்போ பேசிட்டு அடுத்து வந்து நம்ம 3 இயர்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்து 12A AGG அப்படியே பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு போகிறதான் நம்மளுடைய இப்போ வந்து நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த போதுமான அவேர்னஸ் இருந்திருக்காது. எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சின்னதாக. ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ட்ரஸ்ட் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள். அதில் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ட்ரஸ்டீஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. பேசிக்காக நான் சொல்கிறேன், ட்ரஸ்டீஸ் வந்து ஒரு 4 பேர். அவங்களுடைய அதாவது ஒத்த கருத்து இல்லைன்னா ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் அம்மா அப்பா, அதாவது உங்களுடைய கருத்து இதுதான் அப்படின்னா அவங்க 4 பேர் இருக்கும். நம்ம கூட இருக்க அத்தனை பேருக்குமே ஒரே மாதிரியான கருத்து, ஒரே மாதிரி சிந்தனை இருந்தால் தான் அந்த இதை வந்து நம்ம பண்ண முடியும் இல்லையா, ஒரே மாதிரி. அப்போ சரி ஓகே, இப்போ ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் எதை பேஸ் பண்ணி அந்த ட்ரஸ்ட் நடத்த போவீங்க, ஓகேவா? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இறந்த உடல்களை வந்து யாருமே இல்லாத அனாதை உடல்களை வந்து எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறது வந்து அவங்களுடைய மோட்டிவேஷன். அவங்க வந்து அது மட்டும் பண்ணிச்சுட்டாங்க இல்லையா. சில பேர் நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கு மட்டுமே அவங்களுடைய இதாக இருக்கும். காலையில் மதியானம் நைட் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, அது இருக்கும். அவங்க வந்து வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. உணவு எல்லாருக்குமே உணவு கொடுக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய. இப்போ தாய்மை அறக்கட்டளை அதை எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா சாமியார் போடுறது, ஷேர்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை. நம்ம ஸ்கைரோன் ட்ரஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு அதாவது விமன்ஸுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு அதாவது இதுதான் மெயின். சரி மற்றதெல்லாம் வந்து சைடில் வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் வச்சுக்கலாம். அப்போ உங்கள் ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, அது வந்து வீட்டில் வந்து இது எல்லாமே ஒரு ஆல்ரெடி ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்து அவங்கக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி நான் எப்படி பண்ணணும், இப்போ வீடு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா. இப்போ நான் எங்கேயும் ஒரு 2-3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டுருக்காங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
வரவங்க கொடுக்கணும். நீங்கள் அதை வந்து இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் இதில் போஸ்டிங் வந்துடும் இல்லையா? இப்போ வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி, அதுக்கப்புறம் ட்ரஸ்டி, கோன் ட்ரஸ்டி அப்படின்னு ஒரு 4 போஸ்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிங்க. இப்போ மாதம் மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் அதில் போடுங்க. போட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க. அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் பண்ணிகிட்டே ஒரு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆடிட்டர் அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டால் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட்டுக்கு வந்து பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இந்த இப்போதைக்கு ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் மேனேஜராக இருந்தாலும் சரி, ஆடிட்டராக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இதை பண்ணுங்க மேடம், இதை பண்ணுங்க மேடம், நாங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறதும் உங்களுடைய மோட்டிவேஷனும் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து வேறு மாதிரி, இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதில் சைன் கரெக்ட் போட மாட்டாங்க, ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த குரூப் மட்டும் கரெக்டாக பண்ணணும். எங்கே போனாலும் ஒன்றா போங்க, எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் போட்டு ஒரு 2 months ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுங்க. அந்த மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நீங்கள் இன்னும் எதெல்லாம் வச்சு அவேர்னஸ் கொண்டு வரலாம் புதுசாக அப்படின்னு? எதில் அவேர்னஸ் அதான் இந்த ஹெல்த் கேம்பெயின்ஸில் அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இல்லை, நம்ம வந்து கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க, டாக்டர்ஸ் வராங்க, நர்ஸ் வராங்க. அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த நோட்டீஸை கொண்டு போய் அங்கே இருக்க மக்களுக்கு கொடுப்போம். கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு இதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க, ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க போகிறாங்க, இந்த டெஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம். ஒரு கூட்டம் போட்டு அந்த மாதிரி, அதாவது அடுத்த வாரம் கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு டாக்டர்ஸ் நர்ஸுக்கு தகுந்த மாதிரி இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே வரவங்க பெண்கள் தானே. இப்போ ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க டாக்டர்ஸு, யூட்ரஸ் செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி பாத்ரூம் வசதி இருக்கணும், தனித்தனியாக ரூம்ஸ் இருக்கணும், டாக்டர்ஸ்க்கு நம்ம வசதி இது பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு மாதிரி நம்ம போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு இவங்களையும் கூப்பிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு முன்னாடியே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த அவங்க கேம்புக்கே நம்ம வந்து கூப்பிடுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் புரிய வச்சுட்டோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிய வைக்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, மற்றபடிலாம் உங்களுக்கு இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா மாதிரி இருக்கு. ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ரோல் பிளே யூஸ் பண்ணியும் அவங்க முன்னாடி இந்த மாதிரி இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ரோல் பிளே இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் அதன் மூலமா அட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுவும் பண்ணலாம். எப்படி இந்த இது வருது, வந்தால் இவங்களுக்கு சைட் எஃபெக்ட் என்ன, ஏன் வருது, இப்படிலாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி அப்படி பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பணம் செலவு பண்ணி இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் வந்து பேசிக்காக ஸ்டாஃப் நர்ஸ்ன்றதுனால எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியுறதுனால நான் ஓப்பனாக எல்லாத்துக்குமே நான் சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? இப்போ அதனால நான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக பண்ணியிருக்கேன். என்ன இதுன்னு சொல்லிட்டு இதே இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்க்கு போய் சொல்கிறோம், குழந்தைங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு புரியாதுல்ல. குழந்தைங்களுக்கு அவ்வளோதானே மிச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து அதை பண்ணணும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். இப்போ மார்க் கம்மியாகிடுச்சுன்னா குழந்தைங்க டக்குனு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரணும்னா நீ ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக டக்குனு புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களுக்கு. இவங்களுக்குமே இப்போ நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இல்லை, எனக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னா நானும் நீங்கள் சொன்ன அந்த இதை தான் நான் கையாளுவேன். ஏன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியாது பேசிக்காக. அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கன்வே பண்ணி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேப் போட்டு நான் புரியுவேன். நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கையாளுறது வந்து ரொம்ப நல்லது. From this interview, Ms. Jairani says that
Breast and cervical cancers are preventable and treatable when detected early. Yet many women present dead due to low awareness and access barriers. This happens why? These barriers are reported across LMICs and community studies of breast cervical screening. So from this, how might we design an affordable stigma sensitive female friendly campaign that increases early detection among women served by the trust? Let us see it. So I brainstorm people first solution. Local language posters that bust myths, female led screening days, low cost mobile screening camps, short video reels in Tamil, and QR coded self check guides for women at home. So this is easy to understand. Using local language and female volunteers will help. Community based education delivered by trust local workers increase screening uptake. Our special school supports children and young adults who are differently able or physically challenged, including those with. So let us go into the video. நீங்கள் என்னவா என்ன இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டடாக கேம்பெயின்ஸ்லாம் இங்கே வருவாங்க. கேம்பெயின்ஸ் ஹெல்த் கேம்ப் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். கவர்மெண்ட் வந்து ஜிஹெச்சில் எங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் அப்படி வந்து பசங்களுக்காக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இப்போ இந்த ஹெல்த் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பசங்களுடைய அந்த சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 100% வந்து நமக்கு சக்ஸஸ் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து சும்மா காமனாக செஞ்சுட்டு போவாங்க, செய்யணுன்றதுக்காக செஞ்சுட்டு போவாங்க. சில விஷயங்கள் வந்து சீரியஸாக பண்ணுறப்ப நமக்கு வந்து யூஸ் ஆகும். எங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணக்கூடியது வந்து பசங்களுக்கு வந்து ரெகுலராக நாங்கள் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து இப்போ ஹெல்த் கேம்பெயின்ஸ் வந்து பண்ணுறாங்க, அதனால் வந்து பசங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயம். பெனிஃபிட் ஆகுதுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசனை வச்சு அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு கேம்பெயின் வந்து ரெடி பண்ணி நம்ம கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் மந்த்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு கேம்ப் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மந்த்து எங்களுக்கு வந்து 14th. ஸோ இந்த மந்த் இப்போ நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஏற்பாடு இந்த மந்த் வந்து டெண்டர் பண்ணுறோம். பப்ளிக் டாக்டர்ஸ் அதாவது ஹெல்த் கேம்பெயின்ஸ்னால் எல்லா தனித்தனியாக ஆர்கன்ஸ். ஆமாம், லாஸ்ட் மந்த் ஐ செக்அப் பண்ணுறோம், இந்த மந்த் இல்லையே செக் பண்ணுறோம். We can understand that there are students like cerebral palsy, autism spectrum disorder, Down syndrome, learning disabilities, locomotor disabilities, developmental delays. Due to these problems, there are certain problems that rise, which it is very difficult to solve. There are many students cannot maintain hygiene due to cognitive or physical limitation. Risk of skin infection, fungal issues, dental problems. Students cannot express symptoms like pain, itching, discomfort, or fatigue. Illness are detected late. Children with physical disabilities need regular physiotherapy, posture correction, joint strengthening. So these are the problems that is arrived in this. So the first solution that can be sought out is simple Tamil visual posters
like posters on hygiene, nutrition, physical activity, and visual cues for students who cannot read. And the solution to is parent education sessions, short monthly workshops for parents, and early illness signs, cancer awareness, and therapy importance. And third solution is health awareness videos, which can be cartoonish and which will be the heroic mindset, can change the children's view and will be helpful to influence them. Solution 4 is regular health screening camps through NGOs, blood checkup, dental screening, general health, eye test, and physiotherapy assessment. Hygiene monitoring chart. Bathed, clean nails, combed hair, brushed teeth can be managed by using this chart, which can be organizedly planned. So, from my studies, the research from WHO and UNICEF shows that children with disabilities are 3 to 4 times more likely to develop untreated health issues. Studies globally highlight barriers such as poor awareness among parents, lack of routine health screening, and financial limitation. Our observation at Star Special School align with these findings and emphasize the need for consistent health campaign and NGO collaborations. Our journey with Skymoon Trust, Thayagam, and Star Special School clearly shows that health awareness is not just an activity. It is a lifeline. Throughout this campaign. We witness how collaboration between NGOs, medical professionals, and special schools can create meaningful change for some of the most vulnerable groups in our